வணக்கம். என்னோட பேரு வரலட்சுமி. லக்ஷ்மி வந்தாச்சு அப்படிங்கிற புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் மூலயமா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ஸ், அப்புறம் சமையல், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பூஜைகள், அதுக்கப்புறம் நம்ம வெளியில கடைத்தெரு என்னென்னலாம் சுற்றி பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால முதல்ல ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அரிசி பருப்பு பாயாசம். அது வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி கொலு வச்சுருக்கோம். இந்த நவராத்திரி கொலுக்கு பிரசாதமாக நான் அதை செஞ்சுருந்தேன். அதை வந்து உங்களுக்கு நான் இப்போ இதில் கூட சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு வரலாம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், பச்சை பால் எடுத்திருக்கேன் 1 கப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம். நம்ம வெல்லம் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இது வந்து மண் எதுவுமே இல்லாமல் சுத்தமான நல்லா கொஞ்சம் பிராண்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மண் எதுவுமே இருக்காது, செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சமாக நம்ம வறுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு வந்து ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். அதுவும் நம்ம வறுத்து தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்து தேவையான பொருட்கள். தேங்க்யூங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நாட்டு சக்கரை அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, அதில் மண் எதுவுமே இருக்காது, இருந்தாலும் நம்ம அதை கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமான நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். அதில் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆற வச்சு வச்சுருங்க. ஏன்னா நம்ம சூடாக பாலையும் நாட்டு சக்கரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா திரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து காய்ச்சி ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது வரைக்கும் நம்ம இதை முடிக்கிறதுக்குள்ளார சூடு ஆறும். ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெல்லம் எடுக்கிறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் வெல்லத்தை கொஞ்சம் வடிகட்டி வச்சுட்டா நமக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு தாங்க. அரிசியும் சிறுபருப்பு, முந்திரி பருப்பு இது 3மே வறுக்கிறதுக்கு தான். அதனால் கொஞ்சமாக எடுத்தாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா பொறுமையாக சிம்மில் வறுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பீடாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும். பட் அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் நல்லா பொறுமையாக சின்ன ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். நம்ம வறுத்த இந்த முந்திரி பருப்பை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம். இந்த அரிசி பாயாசம் அப்படிங்கிறது நம்ம வெள்ளிக்கிழமையில் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்கு உகந்ததுங்க. ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணுறது அரிசியும் சிறுபருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. மேக்ஸிமம் மகாலட்சுமிக்கு வந்து சிறுபருப்பு பாயாசம் படைச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம அரிசியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் நம்ம பிரசாதம் வைக்கிறதா இருந்ததுன்னா இதை நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸையும் சிறுபருப்பு 2த்தையுமே நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க. இதையும் வந்து ஸ்லோவாக வச்சு சிம்மில் நம்ம வறுத்தோம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தீயை கம்மியாகவே வைங்க. கைவிடாத கலரிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் கரிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பொறுமையாக வறுத்து இதை நம்மளோட ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் நான் வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரணும். அதுக்கப்புறம் வந்து கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப மாவு மாதிரியும் அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும்.
நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை கூட நம்ம அதை பயன்படுத்தி செய்யலாம். பட் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பால் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பால் எடுக்கும்போது நம்ம பாயாசம் வந்து நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம அதோட எண்டில் நம்மளுக்கு வரக்கூடியது வந்து திக்காக வரணுமா இல்லை ஒரு ஃப்ளூயிடாக இருக்கணுமா அப்படின்றது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த வாட்டரோட அளவில் தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப திக்காக வேண்டாம், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா பால் வந்து கொதி வரட்டும். பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசியை பருப்பு நம்ம மிக்சியில் உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணும்போது சில நேரம் வந்து கட்டி தட்டிடும். அதனால் கண்டிப்பாக அதை போட்டுட்டு நம்ம கைவிடாத கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கலர கலர நம்மளுக்கு அந்த கட்டி தட்டுறது வந்து சாஃப்டாக மாறி ஃபுல்லாக எந்த கட்டி இல்லாமல் நம்மளுக்கு வந்துடும். பட் கொஞ்சம் கைவிடாத கலரிட்டே இருங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த நம்ம இன்புட் கொடுத்தோன்னா நல்லா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க தண்ணியாக இருக்கா மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் போக போக கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நீங்கள் அதை கைவிடாத கலரிட்டே இருக்குங்க. எனக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கா மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நான் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை கலர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நான் சேஞ்ச் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நிறைய பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. செய்ய செய்ய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்துடுச்சு. நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசியும் அந்த பாஸ்மதி ரைஸும் நல்லா நல்லா குழஞ்சி வேகணும். கொஞ்சம் பார்க்க நரன்னு இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக கைவிடாத கிளறிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் நாட்டு சர்க்கரையை சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பால் சூடாக இருந்துச்சு, நாட்டு சர்க்கரையும் நம்ம போடும்போது கொஞ்சம் திரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பால் நம்ம கடாயை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசி பருப்பு அந்த நாட்டு சர்க்கரை பால் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்டான ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுங்க. இது நல்லா இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் அடுப்பை பற்ற வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுவே போதும். சில பேர் வந்து அப்படியே ஆட் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு தடவை நான் செய்யும்போது பால் திரிஞ்சு போயிடுது. அதனால் எப்போவுமே நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் நான் ஆட் பண்ணுவேன், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு நம்ம பாயாசத்தை சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு தீபாராதனை காமிச்சிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பாயாசமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான அரிசி பருப்பு பாயாசம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.